நாள் இரவு இதே மாதிரி வாசனை அப்படி வந்துச்சா. என்னன்னா கறிக்குழம்பு சாதமா. இந்த பையனுக்கு அவ்ளோ ஆசையா. ஏன்னா அவங்க அம்மா ரொம்ப நல்லா கறிக்குழம்பு வைப்பாங்களாம். ஆஹா இன்னைக்கு ஒரு பிடி பிடிச்சிரும்னு சொல்லிட்டு வந்து உக்காந்தா அந்த கறிக்குழம்பு சாதத்துக்கு மேல 3 முட்டைகள் இருந்துச்சாம். இன்னொரு சாதத்துக்கு மேல கறிக்குழம்பு 2 முட்டை தான் இருந்துச்சாம். உடனே இந்த பையன் என்ன பண்ணானா, இந்த வாட்டி அவசரப்படலையாம். அம்மா கிட்ட கேட்டானா, "அம்மா எனக்கு எது நல்லதுன்னு உனக்கு தெரியும். நீ ஏன் இந்த 2 தட்டுல எது நான் சாப்பிடணும்னு எடுத்து குடு." அப்படின்னு கடைசியா சொன்னானாம். உடனே அவங்க அம்மா என்ன பண்ணாங்களாம், இந்த கறிக்குழம்பு சாதத்துல 2 முட்டைகள் இருந்துச்சுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த சாதத்த எடுத்து பையன்கிட்ட குடுத்தாங்களாம். அந்த சாதத்த பிரிச்சு பார்த்தா, அது உள்ள 4 முட்டைகள் இருந்துச்சாம். அப்ப 4 முட்டைகள், மேல 2 முட்டைகள், மொத்தம் 6 முட்டைகளாம். பையன் சந்தோஷமா சாப்பிட்டானாம். சாப்பிட்டு முடிச்ச உடனே அந்த பையன் அம்மாவை நோக்கி ஒரு வார்த்தை சொன்னான். அம்மா எனக்கு எது நல்லதுன்னு உனக்கு தெரியும். அதே மாதிரி என்னுடைய விஷயங்கள்ல சில விஷயங்களை நீ கண்டிக்கிற பத்தியா, அது எனக்கு எப்பவுமே நன்மையில தான் முடியும். இனிமேல் நீ என்ன சொன்னாலும் நான் கேட்கிறேன். எனக்கு எது நல்லதோ நீ என்கிட்ட கேட்காமயே செய்ய ஆரம்பியுமான்னு ஒரு சந்தோஷமா சொல்லிட்டு அவங்க அம்மாவை அணைச்சிட்டு ஒரு சின்ன முத்தம் கொடுத்துட்டு அவன் வேலையை பார்க்க போனானா. இந்த குட்டி கதையில இருந்து நம்ம எல்லாம் என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, பெத்த தாய்களுக்கு தான் பிள்ளைகளுடைய நன்மை தீமை எப்படி அவங்க வளர்ந்து போகணும்னு எல்லாமே தெரியுங்க. அம்மா நமக்கு நல்லதுதான் செய்வாங்கன்ற ஒரு இந்த சின்ன விஷயத்த பெண் பிள்ளைகளும் ஆண் பிள்ளைகளும் தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா வாழ்க்கையில எந்த பிரச்சனையுமே இருக்காது. அவங்க நல்ல வழியில தான் போவாங்க. அதனாலதான் பெரியவங்க அன்னைக்கே சொன்னாங்க, தாயிலும் சிறந்த கோயிலும் இல்லைன்னு சொன்னாங்க. என்னங்க உங்களுக்கு இந்த குட்டி கதை பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அடுத்த குட்டி கதையில உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.